அதிமுக ஆட்சி உதவாக்கரை ஆட்சி என அமைச்சர் டிஆர்பி ராஜா தெரிவித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாரி கார்த்திக். விரிவான விவரங்கள். வணக்கம். அறியாமை காட்டிக் கொள்வதற்காகவே அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார் எதிர்கட்சி தலைவர் என்ன தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அந்த அறிக்கையில் முந்தைய அதிமுக ஆட்சியில 10 ஆண்டுகால நிர்வாக சீர்கேடால் தமிழ்நாடு பேரை கேட்டாலே தொழில் முதலீட்டாளர்கள் தெரித்து ஓடிக்கொண்டிருந்த நிலையை மாற்றி தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான திராவிட மாடல் அரசு கடந்த 4 ஆண்டுகளில் தொழில்துறையில் தமிழ்நாட்டை உயர்வான நிலைக்கு கொண்டு வந்திருப்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி தற்போது இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் என அவர் கூறியிருக்கிறார். மேலும் முதலமைச்சருடைய இந்த வெளிநாட்டு பயணத்தில் எவ்வளவு முதலீடு வந்தது என்பதை திரும்ப திரும்ப பேசும் அரசியல் களத்தில் வடிவேலாக இருக்கிறார் என சுட்டிக்காட்டியிருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இத்தகைய சூழலில் அவர் கருத்தை தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் தன்னுடைய ஜெர்மனி இங்கிலாந்து பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாகவே முந்தைய வெளிநாட்டு பயணங்களில் போடப்பட்ட ஒப்பந்தங்கள் எவ்வளவு முதலீடுகள் எங்கெங்கே தொழில் முதலீடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை குறித்தும் எத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது குறித்தும் தெளிவாக ஊடகங்கள் விளக்கியிருக்கிறார் என்பதையும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இது தொடர்பாக அவர் அந்த அறிக்கையில் தமிழ்நாட்டை விட மகாராஷ்டிரா, டெல்லி போன்ற மாநிலங்களுக்கு அதிக முதலீடுகள் வந்திருப்பதாக சொல்வதில் உண்மையில்லை என்றும் தொழில்துறையை பொறுத்தவரை அந்நிய நேரடி முதலீடுகள் என்பது முழுமையானவை அல்ல என்பதை பலமுறை தெரிவித்திருக்கிறோம் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஒரு பன்னாட்டு நிறுவனத்திற்கு இந்தியாவில் எந்த மாநிலத்தில் தலைமையிடம் உள்ளதோ அந்த மாநிலத்தில் பெயர்தான் அந்நிய முதலீடு கணக்கு காட்டப்படும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக தமிழ்நாட்டின் தொழில்துறை வளர்ச்சி குறித்து தெளிவாக பல முறை அறிக்கை வெளியிட்டும் அதை புரிந்து கொள்ள உங்களால் முடியவில்லை என்றும் நான் சுற்றுச்சூழல் ஆர்வலர் என்ற முறையில் ஒரு வெள்ளைத்தாளை வீணடிக்க விரும்பவில்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று இப்போது எதிர்கட்சி தலைவருக்கு அமைச்சர் டிஆர்பி ராஜா பதில் கூறியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாரி கார்த்திக்.